நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூர் மாவட்டம் சரவணம்பட்டிங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒண்ணு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்றதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் நம்மள எப்படி கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்னா, கோயம்புத்தூர் கொடிஷியால பில்டிங் ட்ரேட் ஃபேர் எக்ஸ்போ 2026 பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாதம் தாங்க நடந்தது. அங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் ஸ்டால் போட்டிருந்தோங்க. அங்க விசிட் பண்ண இந்த கஸ்டமர் நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடுங்க. அங்கேயே டேங்கையும் புக் பண்ணிட்டு வந்திருந்தாருங்க. இப்போ இவருக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க செப்டிக் டேங்க் செங்கல் மணல் வச்சு கட்டியிருந்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல அதுல விரிசல் விழுந்துச்சு அப்படின்னா கழிவு நீர் வெளியே வர ஆரம்பிச்சிருங்க. பக்கத்துலேயே போர் வேற போட்டிருக்கோங்க. அந்த தண்ணியோட தான் அந்த கழிவு நீர் கலக்கும். அதனால தான் நான் பயோ டேங்கை சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆமாங்க, நம்ம பயணியர் பயோ டேங்கை நம்ம ரிஜிஸ்டர்ட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலாக பண்ணியிருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. அதனால இந்த டேங்க்ல இருந்து லீக்கேஜ் ஆகிறதோ, துரு பிடிக்கிறதோ, இதுல இருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராதுங்க. இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, பாக்டீரியாவை நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனோட செலவு 1500லேருந்து 2000 வரைக்கும் ஆகும் இல்லைங்களா? ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க்ல பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லைங்க. உள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளேயே பாக்டீரியா இனப்பெருக்கம் ஆயிக்குங்க. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த டேங்குக்காக ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்குக்குள்ள நம்ம 5 அறைகளாக பிரிச்சிருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ள வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமா சுத்தமாகி வெளியே வர தண்ணியில எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்க கார்டன் இருந்துச்சுன்னா அதுல விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதுல விட்டுக்கலாம், இல்லைனா ரிங் போட்டு நீங்க பூமிக்கு கீழே போற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நாம டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லா எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. சுத்தியும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கியூரிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் நாளைக்கு உங்கள் வீட்டை கிராஸ் பண்ணும்போது டேங்க் எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சைட் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க. உங்களுக்கு 50 வருஷத்துக்கு எந்த ஒரு ரீவொர்க்கும் இல்லாத மாதிரி பர்ஃபெக்டாக அந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால தாங்க நம்ம பயணியர் பயோ டேங்க் உங்களுக்கு டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்கும் 50 வருஷம் வாரண்டி கொடுத்துட்றோங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.